என்னது பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகிட்டாரா? அட ஆமாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா தலைவன் அப்படியே ஒட்டஞ்சு உட்காந்து ரிங்கில் உட்காந்துட்டு பிராக் லெஸ்னர்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் பிராக் லெஸ்னரே ஒட்டஞ்சு உட்காந்துருப்பாப்புல. ஏன்னா இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்து விளாண்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு வெற்றியோடு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த கேஜி ஃப்ளோர் டைலாக் வரும், யாரோ ஒரு 10 பேரை அடித்து டானானவில்லை, நான் அடித்த 10 பேர் டான்ரா. அதுக்கு கரெக்டாக சூட் ஆகிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான். ஏன்னா அடித்த ஆள் பூரா அந்த மாதிரி. நீங்கள் நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிராக் லெஸ்னர் வந்து தோக்கடிச்சிட முடியாது. ஏன்னா ஈஸியாக நீங்கள் லாக் போட்டாலும் சரி, ஸ்மாக் போட்டாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் வந்து பிராக் லெஸ்னர் வந்து நம்மளே ஒரு கட்டத்தில் நினைப்போம், ரைட்டு இந்த டைம் 3 தடவை தட்டிடுவாங்க, பிராக் லெஸ்னர் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த 3வது தட்டும் போது காலை இது பண்ணி விட்டு அந்த தலைவனோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த சூப்ளெக்சிட்டி தான். அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அதிலே வந்து ஆப்பரண்ட் டயர்ட் ஆயிடுவாங்க. ஜான்சினா, ராக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களோட ஃபேவரட்ஸ் தான். அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. WWE பிரபலமாகறதுக்கு காரணமானவங்கள்லாம் அவங்க. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை சொல்லலாம். ஒன்று அண்டர்டேக்கர், கிரேட் அண்டர்டேக்கரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர். ஏன்னா இவங்க 2 பேரை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது. அண்டர்டேக்கர் ஆப்பனண்ட்டாக இருக்கும்போது மீதி எல்லாரும் பயப்பட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பிராக் லெஸ்னர் பயந்து நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அண்டர்டேக்கரோட அந்த ஸ்ட்ரீக்கை ரெசல்மேனியாவில் முடிச்சது, என்னதான் அண்டர்டேக்கருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஸ்டில் நீங்கள் ஜெயிக்கணும்ல, அதை வந்து அதை முறியடித்த ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான். அந்த ஸ்கிரிப்ட் தான் அது. நீங்கள் பிராக் லெஸ்னரை வந்து வில்லனாக காமிச்சா கூட உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தான் அது. நீங்கள் வில்லனாக பார்த்ததுனால உங்களுக்கு மேபி பிடிக்காம போயிருக்கலாம் பிராக் லெஸ்னரை. பட் வந்து உங்களுக்கு வேற ரெஸ்லர் ஃபேவரட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பிராக் லெஸ்னர் பெஸ்ட்டு அப்படின்றத. நீங்களும் அந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு லெஸ்னர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.